ட்ரீம் தமிழ்நாடு வளமும் வாய்ப்பும் அப்படின்ற ஒரு ஆனந்தவுடன் வந்த ஒரு கனவு தொடரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். சுரேஷ் சம்பந்தம், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் கிஸ்ஃப்ளோ சாஃப்ட்வேர் கம்பெனி லோக்கேட்டட் இன் சென்னை. அவர் தான் இந்த சீரீஸினுடைய ஆத்தர். இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய வளங்களை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலயமா வருங்கால சந்ததிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு தேடலுடைய முயற்சி தான் இது. இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இது பண்ணியிருக்காங்க. இதில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதை பற்றி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பேசுவோம். கரூர்னாலே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இன்றைக்கி கரூரில் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 8,000 crores per annual போயிட்டுருக்கு. டார்கெட் 24,000 crores வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதா. இந்த 25,000 கோடி பிஸ்னஸை ரீச் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றது ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஷோரூம் மாதிரி, ஒரு கன்வென்ஷன் ஹால் மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சென்டர் இல்லை அப்படிங்கிறது இங்கே கூடிய ஒரு சேலஞ்சஸ். இன்கேஸ் இதன் மூலிமா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படி இருந்தால் இந்த 25,000 கோடி இலக்கம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீச் பண்ணும். இதன் மூலயமா பல பேருக்கு வேலை வாய்ப்புகளும் புதிய ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து டெக்ஸ்டைலேருந்து வெளியே வரக்கூடிய இந்த வேஸ்ட், இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃப்ளூயண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கோடிக்கணக்கான லிட்டர் வேஸ்டேஜ் வெளியே வருது. அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்னா, கிரவுண்ட் வாட்டர் இதன் மூலிமா பாதிக்கப்படுது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதை பண்ணுறது மூலயமா ஒரு புது இண்டஸ்ட்ரி ஆண்டர்சன் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து மூணாவதாக, இங்கே உற்பத்தியில் பார்க்கும்போது முருங்கைக்காய் மற்றும் செவ்வாழை இதனோட உற்பத்தி ரொம்ப அதிக அளவில் இருக்குது. செவ்வாழைலாம் வருஷத்துக்கு 1,00,000 டன் உற்பத்தி இருக்குது. முருங்கைக்காய் ரொம்ப அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது. அப்போ இந்த முருங்கைக்காயிலேருந்தும் செவ்வாழையிலேருந்தும் நம்ம பை ப்ராடக்ட்ஸ் நாம் ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் அது மூலயமா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிரபலமாகவும் இகாமர்ஸில் எக்ஸ்போர்ட்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. திராட்சையிலேருந்து உலர் திராட்சை தயாரிக்கிற மாதிரி செவ்வாழையிலேருந்து உலர் செவ்வாழை, ட்ரைடு ரெட் பனானாஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்காயிலிருந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மொரிங்கா ரெட் கேப்சூல்ஸ் அண்ட் எனர்ஜி பார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாத்திரை வடிவில் வந்து முருங்கைக்காயினுடைய இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டயட் சிஸ்டம்லேருந்து நம்ம ப்ராப்பராக யாருக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே நிறைய பேர் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முருங்கைக்காய் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அதில் நமக்கு கார்ப்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின் சி எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால முருங்கைக்காயினுடைய பை ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஆர்கானிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். இதன் மூலயமா நமக்கு நிறையா ஆண்டர்பிரினர்ஷிப் வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேப்சூல்ஸ், எனர்ஜி பார்ஸ், ஃபேஸ் க்ரீம். ஸோ ஆயில், முருங்கைக்காயிலேருந்து வெளிக்கூடிய ஆயில் நம்ம ஃபேஸ் க்ரீம் நம்ம தயாரிக்க முடியும். இது ஸ்கின் கேருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அண்ட் நூடல்ஸ், சேமியா கூட பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் மாதிரி, மேகி மாதிரி நம்ம சேமியா அண்ட் நூடுல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும். அண்டு
செவாலையில் பார்த்த மாதிரி ரேட் பண்ணணும். ஸோ 1 இயருக்கு 1,00,000 டன் செவாலை உற்பத்தி இருக்குது. அதுலேருந்து ஒரு 5% நம்ம எடுத்து உலர் செவாலையை நம்ம மாற்றும்போது அன்சீசன் டைம்லேயும் அதே மாதிரி அழுகி போகக்கூடிய வேஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் இது மூலயமா. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாட் ஆஃப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கரும்பு சக்கை வேஸ்ட்லேருந்து ஒரு கெமிக்கல் நம்ம தயாரிக்க முடியும். அது பேர் மெத்தில் லெவலினேட். ஸோ இந்த கெமிக்கல் பல இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு கெமிக்கலாக இருக்குது. அது கரும்பு சக்கையிலேருந்து கிடைக்கிது. அந்த கரும்பு உற்பத்தி கரூரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி வந்தால் அது மூலிமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதிகமாக வந்து இப்போது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இது எல்லாமே இன்றைக்கி ஐடி பார்க்காக மாறிட்டு வருது. ஸோ கரூர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப பீக்காக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ ஐடி பார்க்காக கரூரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்தால் இது மூலிமா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இங்கே கரூர்லேருந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் போய் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ கரூர்லேயே ஒரு ஐடி பார்க் வந்தால் லோக்கல்லே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செசேம் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது கரூரில். அண்ட் இதிலிருந்து நம்ம ஒரு தாகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பீஸா பர்கர் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ டொமேட்டோ சாஸ் இன்றைக்கி சாஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ தாகினி சாஸ் ஃப்ரம் செசேம் இது வந்து நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அண்ட் மோர் டிமாண்டு குளோபல் லெவலில் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. இது மூலிமாவும் நம்ம நிறையா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் லைம்ஸ்டோனில் இருந்து நம்ம ஃபேப்ரிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். கரூரில் வந்து நிறைய சுண்ணாம்புக்கல்லாம் நிறையா இருக்குது. அது மூலிமா இருக்கக்கூடிய துகள் வேஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து அந்த டஸ்ட்டில் இருந்து நம்ம ஃபேப்ரிக்கை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதுலேயும் நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கரூரில் இருக்குது. ஸோ இந்த மூலயமா தொழில் வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். இதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இவ்வளோ ரிசோர்ஸஸில் இருந்து நாம் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபீல்டை நம்ம எடுத்து அதில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்ன படிக்கணும், அது என்னென்ன மாதிரியான காலேஜஸில் நம்ம கோர்சஸில் எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ முருங்கைக்காய் மற்றும் செவ்வாழை இதிலேருந்து இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும், என்னென்ன காலேஜஸில் அதுக்கான கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம பேசிக்கலாக வரும்போது உங்களுக்கு இது ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துடுது இல்லையா? ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும்பொழுது இட்ஸ் காமனாக வந்து ஒரு ஹெர்பல் பேஸ்ட் அண்ட் ஆர்கானிக் கம்பைண்டில் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக உங்களுக்கு கம்பைண்டாக வரும். இதுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ், சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்டர்பிரினர்ஷிப்ஸ், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம என்னென்ன யூஜி கோர்சஸை பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி ஃபுட் சயின்சஸ் பண்ணலாம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பண்ணலாம். அதுக்கடுத்து அதுலேயே மாஸ்டர்ஸ் வரும்போது போஸ்ட் கிராஜுவேட் பிஜி கோர்சஸ் பார்க்கும்போது எம்எஸ்சி ஃபுட் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் பண்ணலாம், எம்டெக் பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். அதிலே மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பண்ணலாம், எம்பிஏல அக்ரி பிஸ்னஸஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணலாம், எம்எஸ்சி ஹெர்பல் சயின்சஸ் பண்ணலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டாப் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸில் நாம் இந்த கோர்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது
அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் நிறையா இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை, பிஎஸ்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இங்கே எல்லாமே நமக்கு ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் சயின்சஸ் கோர்சஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. நாம் இந்த காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அண்டு இந்தியன் லெவல் பார்க்கும்போது மைசூர், டெல்லி, நொய்டா இங்கெல்லாம் நிறையா நமக்கு காலேஜஸ் இருக்குது. மைசூரில் வந்து ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து நம்மளுடைய கோர்சஸ் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு பேஸ் அமையும். ஸோ இவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்கும் பொழுது நம்ம ஹூ ப்ரிஃபர் டு ஒர்க் இன் கரூர் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்க ரிசோர்ஸை பேஸ் பண்ணி நாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொள்ள முடியும். தேங்க்யூ.